தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு சிறக்க, அவர்களின் நலன் காக்க, உலகம் போற்றும் உன்னத திட்டங்களை உருவாக்கி தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் தன்னிகரில்லா தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். A leader par excellence, known for his visionary approach and unwavering commitment, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived at the dais. முதலாவதாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். திரு யாசர் அராஃபத், சிங்கித்துறை, காயல்பட்டினம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Anna Medal for Gallantry is awarded to Thiru Yasser Arafat. அடுத்து திருநெல்வேலியைச் சேர்ந்த செல்வன் டேனியல் செல்வசிங் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Selvan Daniel Selva Singh. தொடர்ந்து திரு சிவகுமார் அவர்களுக்கு வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம் வழங்கப்படுகிறது. The Anna Medal for Gallantry is awarded to Thiru Sivakumar. அடுத்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு முகமது ஜுபேர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Kotai Amir Communal Harmony Award is awarded to Thiru Muhammad Zubair. அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருது திரு சி பாலமுருகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The special award for highest productivity in rice is awarded to Thiru Balamurugan. தொடர்ந்து முதலமைச்சர் சிறப்பு விருதை பெற குழந்தைகளின் கல்விக்காக தன்னுடைய நிலத்தை தானமாக வழங்கிய மதுரையைச் சேர்ந்த திருமதி ஆயே என்கின்ற பூரணம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Chief Minister's special award is presented to Tirumadi I. M.R. Alais Pooranam. அடுத்ததாக காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு சஷாங்க் சாய், காவல் கண்காணிப்பாளர், விழுப்புரம் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Gandhiadigal Police Medal for outstanding work in curtailing illicit liquor is now presented to Thiru G. Shashank Sai, IPS, விழுப்புரம். அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு பி காசி விஸ்வநாதன், காவல் துணை கண்காணிப்பாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, தெற்கு சென்னை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru B. Kasi Viswanathan, DSP, CIU South, receives the Gandhiadigal Police Medal. அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு கே எம் முனியசாமி, காவல் ஆய்வாளர், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Thiru K. M. Muniyasamy, Inspector, Red Hills, receives the award. அடுத்ததாக திரு ஏ பாண்டியன், காவல் உதவி ஆய்வாளர், மதுரை மண்டலம் அவர்களை காந்தியடிகள் காவல் பதக்கத்தை பெற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Thiru A. Pandian, SI CIU Madurai Zone, receives the Gandhiadigal Police Medal. அடுத்ததாக காந்தியடிகள் காவல் பதக்கத்தை பெற திரு ஜே ரங்கநாதன், தலைமை காவலர், ராணிப்பேட்டை மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Thiru J. Ranganathan, Head Constable, Ranipet Police Station, now receives the Gandhiadigal Police Medal. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் இடம் SS காலனி காவல் நிலையம், இன்ஸ்பெக்டர் திரு பூமிநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். The Honorable Chief Minister's trophies for the best police station, Thiru P. Bhuminathan, C3 SS Colony Police Station, Madurai. அடுத்ததாக இரண்டாம் இடம் நாமக்கல் காவல் நிலையத்திற்கு வழங்கப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் திரு கே சங்கரபாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Thiru K. Sankarapandian, Namakkal Police Station, Inspector of Police. பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு மூன்றாவது இடம் விருதை பெற இன்ஸ்பெக்டர் திரு எஸ் வாசிகம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Inspector Thiru S. Vasigam, Palayamkottai Police Station, receives the third prize for the best police station. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு இப்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். இன்றைய சிறப்புமிக்க குடியரசு தின விழாவில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
We thank the Honorable Chief Minister for distributing the awards to the recipients. Congratulations to all the awardees under the various categories. The awardees will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.